சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ஆயுதங்கள் பாகிஸ்தானை தூசி தட்டியது. இந்த தாக்குதல் உலக நாடுகளையே வியக்க வைத்தது. இந்தியா உருவாக்கிய உள்நாட்டு ஆயுதங்கள் பாகிஸ்தான் மட்டுமல்ல, துருக்கி, சீனா போன்ற நாடுகளின் ஆயுதங்களை விட சிறந்தவை என்பதை நிரூபித்துள்ளது. இதன் காரணமாக இப்பொழுது இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் பெரும் ஆர்டர்கள் வரத் தொடங்கியுள்ளன. சமீபத்தில் இந்தியாவின் முக்கியமான பாதுகாப்பு நிறுவனமான NIBE லிமிடெட் இஸ்ரேலிடம் இருந்து 150 கோடி ரூபாய் மதிப்பிலான $17.52 மில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய ஒப்பந்தத்தை போட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா இஸ்ரேலுக்கு 300 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய யுனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர்களை உருவாக்கி அனுப்ப உள்ளது. மேலும் இந்த லான்ச்சர்கள் உலகத்திலேயே மிகவும் நவீனமானவை என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இது மேக் இன் இந்தியா, சுயசார்பு இந்தியா போன்ற முக்கியமான திட்டங்களுக்கு பெரும் ஆதரவாக அமைகிறது. இந்தியா இப்போது ஆயுத ஏற்றுமதியில் ஒரு புதிய கட்டத்திற்கு சென்றுவிட்டது என்றே கூறலாம். NIBE நிறுவனம் உலகளாவிய நிறுவனங்களுடன் பணியாற்றி நவீன ஆயுதங்களை உருவாக்கி இந்திய பாதுகாப்பு சக்தியை மேலும் பலப்படுத்தி வருகிறது. இத்துடன் இந்தியா ரஷ்யா கூட்டணியிலும் ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை இந்தியாவில் உருவாக்கும் பணிகளும் துவங்கியுள்ளன. மேலும் இந்த ஏவுகணைகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புதிய தொழிற்சாலை ஒன்றில் தயாராக இருப்பதாகவும், உலகின் முன்னணி ஆயுத உற்பத்தி நாடாக இதன் மூலம் இந்தியா மாறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி இன்று உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து உள்ளது மட்டுமல்லாமல், பாகிஸ்தானை தூசி தட்டிய வெற்றியின் பின்புலத்தில் இந்தியா தற்பொழுது இருந்து வருகிறது எனவும், ஒரு ஆயுத சக்தியாகவும் உலக சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது.